இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக ஆண்டவர் இம்மட்டும் நடத்தும் இம்மானுவேல் இனிமேல் நம்மளை வழிநடத்தும்படியாக இந்த உபவாச நாட்கள் ஆண்டவர் நம்மளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இம்மைக்குரிய வாழ்க்கையிலும் மனுமைக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தைக்கான அற்புதத்தைக்கான ஆண்டவர் கிருபை செய்து கொண்டிருப்பாராக. நம்முடைய ஜெபம் 23ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட ஜெபம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. நீங்கள் சபையாராக ஜெபிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் உற்சாகத்தோடு ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டீர்கள். நேரம் கிடைக்கும்போது 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஆலயத்தில் வந்து ஜெபிக்க உங்களை அன்பாய் கேட்டுள்ளேன். ஆலயம் காலை 10 மணி முதல் சாயந்தரம் 4 மணி வரை திறந்திருக்கும். வந்து பங்கு பெறுங்கள். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளை ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து இந்த வாரம் நம்ம ஆண்டு ஆசிக்க முடியாது ஆண்டோடைய நாம் மகிமைப்படும்படியாக கண்களை முடிச்சோம்னும் ஆண்டவரே இந்த நாட்கள் உங்களுடைய கருத்தில் ஒப்புடுகிறோம். இந்த வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை நோக்கி பார்க்கும் ஆராதிக்குமே பணிந்து கொள்ள ஆண்டவரை கிருபை சிறுமிக்க நன்றி நாம் மகிமைப்படுவதாக. இயேசு நாம ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு சில பாடலை பாடி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் நாமத்தை மகிமைப்படுத்த எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவ போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, பரிகாரி நீரே, என் ரட்சகரும் நீரே. ஹல்லேலூயா. போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, பரிகாரி நீரே, என் ரட்சகரும் நீரே. போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, பரிகாரி நீரே, என் ரட்சகரும் நீரே. சொந்து போனாலும் கவலைப்படாதே, இயேசு உன்னை சுமப்பார், மகிழ்ச்சியாக்குவார். சொந்து போனாலும் கவலைப்படாதே, இயேசு உன்னை சுமப்பார், மகிழ்ச்சியாக்குவார். போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பும் நீரே, பரிகாரி நீரே, என் ரட்சகரும் நீரே, போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பும் நீரே, பரிகாரி நீரே, என் ரட்சகரும் நீரே. இயேசு நீர் பெரியவர், எல் ஷடாய் நீர் வல்லவர், உலகம் அநாந்திரம், பரலோகம் மகிழ்ச்சியே. இயேசு உன்னை பெரியவர், எல் ஷடாய் நீர் வல்லவர், உலகம் அநாந்திரம், பரலோகம் மகிழ்ச்சியே. போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பும் நீரே, பரிகாரி நீரே, என் ரட்சகரும் நீரே, போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பும் நீரே, பரிகாரி நீரே, என் ரட்சகரும் நீரே. தண்ணீர் மேல் நடந்தார், அற்புதங்கள் செய்திட்டார். தண்ணீர் மேல் நடந்தார், அற்புதங்கள் செய்திட்டார். உன் பிரச்சனை எம்மாத்திரம், எண்ணிப்பார் ஒரு நிமிடம், உன் பிரச்சனை எம்மாத்திரம், எண்ணிப்பார் ஒரு நிமிடம். போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பும் நீரே, பரிகாரி நீரே, என் ரட்சகரும் நீரே, போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பும் நீரே, பரிகாரி நீரே, என் ரட்சகரும் நீரே. அல்லேலூயா பாடுவோம், தேவனை துதிப்போம். அல்லேலூயா பாடுவோம், தேவனை துதிப்போம்.
இரட்சகரும் நீரே, போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பும் நீரே, பாரிகாரி நீரே, இரட்சகரும் நீரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை போஷிக்கிறார், ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார், ஆண்டவர் நம்மளை பரிகாரியா இருக்கிறார். நாட்களில் ஆண்டவர் உங்களையும் என்னை பாதுகாத்து நம்மை போஷித்து வழிநடத்த தேவனாக ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன். ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், எசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், எசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினீ, இருளை ஒளியாக்கினீ. எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினீ, இருளை ஒளியாக்கினீ. ஐயா ஸ்தோத்திரம், எசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், எசையா ஸ்தோத்திரம். மங்களைப் போல ஓடச் செய்தி, உயர அமரச் செய்தி, உயர அமரச் செய்தி. மங்களைப் போல ஓடச் செய்தி, உயர அமரச் செய்தி, உயர அமரச் செய்தி. ஐயா ஸ்தோத்திரம், எசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், எசையா ஸ்தோத்திரம். வெள்ளத்தால் இடை கட்டி மணியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. வெள்ளத்தால் இடை கட்டி மணியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம், எசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், எசையா ஸ்தோத்திரம். நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஐயா ஸ்தோத்திரம், எசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், எசையா ஸ்தோத்திரம். இரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்தி, என்னாலும் தாங்கிக் கொண்டீ, என்னாலும் தாங்கிக் கொண்டீ. இரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்தி, என்னாலும் தாங்கிக் கொண்டீ, என்னாலும் தாங்கிக் கொண்டீ. ஐயா ஸ்தோத்திரம், எசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், எசையா ஸ்தோத்திரம். இம்மட்டும் காத்தி இனிமேல் காப்பி, என்னாலும் துதித்திடுவே, என்னாலும் துதித்திடுவே. இம்மட்டும் காத்தி இனிமேலும் காப்பி, என்னாலும் துதித்திடுவே,
என்னாலும் துதித்திடுவே. ஐயா ஸ்தோத்திரம், எசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், எசையா ஸ்தோத்திரம். அற்புதம் செய்தி, அதிசயம் செய்தி, அப்பனே உம்மை துதிப்பே, அப்பனே உம்மை துதிப்பே. அற்புதம் செய்தி, அதிசயம் செய்தி, அப்பனே உம்மை துதிப்பே, அப்பனே உம்மை துதிப்பே. ஐயா ஸ்தோத்திரம், எசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், எசையா ஸ்தோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், எசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், எசையா ஸ்தோத்திரம். கண்களை மூடி பாருவோமா? ஐயா ஸ்தோத்திரம், எசையா ஸ்தோத்திரம், எசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம். நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா. உம்மாலை நான் ஒரு சேனைக்கு பாய்ந்து மதிலை தாண்டிடுவேன். உம்மாலை அப்பா பெரிய காரியங்களை செய்து என்று வாக்குகிறேன். ஆண்டவரே, இந்த நாட்களை எங்கை கொண்டு நீ செய்ய என்ன செய்ய நினைத்திருக்கிறோ அதை நிறைவேற்ற போதுமான தெய்வமா இருப்பதற்க நன்றி நன்றி நன்றி. எங்களால் அல்ல, எங்களுடைய பலத்தினால், எங்களுடைய அப்பா பராக்கிரமத்தினால் அல்ல, தேவ ஆவியினால் ஆகும் என்று சொன்னவரே, உங்களுடைய ஆவியினால் பலத்த பெரிய காரியங்களை செய்ய போயிருக்காங்க. ஆண்டவரே நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இசையா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், ஜெயித்திடுவேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க நாமம் மகிமைப்படுவது, உங்க நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தாவே. விசேஷமாக இந்த யூடியூப் சேனல் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகள் நீ பேர் பேர் தொட்டு ஆசுவீங்க. வாட்ஸ்அப் மூலமாக, யூடியூப் சேனல் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக பார்க்குற எல்லாரையும் ஆண்டவரே நீ தொட்டு ஆசுவீங்க, தொட்டு ஆசுவீங்க. அவள் வாழ்க்கையில் வர வேண்டிய நன்மைகளை பெற்றுள்ள ஆண்டவரே கிருபை சேர்ப்புக்கு நன்றி ராஜா. இந்த வார்த்தையுடைய எல்லா நன்மைகளை பிள்ளைகள் பெற்று வாழ சுகித்திருக்க ஆண்டவரே நீ கிருபை சேர்ப்புக்கு நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்களுக்கு நான் மகிமைக்கின்ற எல்லாவற்றையும் நீ ஆசிரியக்க நன்றி. தொடர்ந்து ஆசிரியம், தொடர்ந்து ஆசிரியம் நாம மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. விசேஷம் இந்த நாட்களை உங்களுடைய கருத்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசிரியங்க இயேசு நாம ஜெபக்க நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். விசேஷமாக இந்த நாட்கள் நம்ம நிகர் புயலுக்காக ஜெபம் பண்ணினோம். ஆண்டவர் அற்புதமாக அதிசயமாக சூழ்நிலை மாற்றினார். சென்னை பட்டணம் பாதுகாக்கப்பட்டது, டெல்டா மாவட்டம்லாம் பாதுகாக்கப்பட்டது, நம்ம தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்டது. ஆண்டவர் கிருபை, ஆண்டவர் தயவு, ஆண்டவர் இரக்கம் நம்ம மேலே இருந்தமைக்க நன்றி. விஷயம் மறுபடியும் அடுத்த ஒரு புயல் வருகை என்று சொல்கிறார். ஆண்டவர் பிள்ளைகள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கின்றது. ஹல்லேலூயா. வெள்ளமோ புயலோ எந்த சீற்றம் நம்மை அணுகிறபடி ஆண்டு வேண்டித்து பாதுகாக்கும்படி காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டின தேவன் இறையாதை அமைதலாய் இருக்கின்ற வார்த்தையும்படி ஆண்டவரே நாட்கள் எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடி ஆண்டவரே நீ வேண்டித்து பாதுகாத்துங்க. அப்பா அதிகாரிகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க, விவேகத்தை தாங்க, புத்தி சாதித்து கொடுத்து அப்பா இன்னும் உண்மைக்கென்று வைராக்கியம் செயல்பட ஆண்டவரே கிருபை சேர்ப்புகள் நன்றி ராஜா. எங்கள் மக்களை பாதுகாத்துங்க. இந்த வெள்ளத்தினால், வெள்ள சீற்றத்தினால் யாரும் எந்த விதத்தில் பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. மறித்து போய் விடக்கூடாது ஆண்டவரே. வீடு வாசல் இழந்து விடக்கூடாது ஆண்டவரே. நீங்க பாதுகாத்து, நீங்க பாதுகாத்து, உங்களுடைய பாதுகாக்கும் காரம் அப்பா பாதுகாத்து கொண்டுள்ளதுக்கு நன்றி ராஜா. நன்றி 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 நன்றி. தொடர்ந்து ஆசுங்க, தொடர்ந்து ஆசுங்க. உங்க நாம மகிமைப்படுத்தும், உங்க நாம மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. அடுத்து வருகிற புயல் அப்பா எந்த விதத்தில் யாருக்கும் அப்பா எந்த சேதமான ஆண்டவரே நீர் எடுத்து பாதுகாத்து நன்றி ராஜா. அப்பா காற்றையும் கடலையும் அப்பா நீர் வார்த்தையினால் உண்டாக்கின தேவன் எல்லாவற்றையும் மாற்றி உங்கள் நாமம் மகிமைப்படுத்த நன்றி. ஆசிரியங்க ஆசிரியங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு நாம ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். விசேஷமாக நாட்கள் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நான் ஆண்டு நல்ல பாதுகாப்பு கொடுக்க முடியாது, சுகத்தை கொடுக்க முடியாது, தெய்வீக சுகத்தை ஆண்டு கொடுக்க முடியாது. யாருக்கு இந்த கொரோனா வரக்கூடாது ஆண்டவரே. ஊழியக்காரருக்கு வரக்கூடாது, விசுவாசிகள் வரக்கூடாது அப்பா. உலகத்து மக்கள் வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா தேசத்தை பாதுகாத்துக்குள்ள போய் நன்றி. தேசத்தை ரத்தத்தை தெளிக்கிறோம், ரத்தத்தை பூசிக்கிறோம் ஆண்டவரே.
உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும்ன்ற வார்த்தை. பிள்ளைக்கு விரோதமாக வெளிமிருக்க எல்லா ஆயுதம் வாய்க்காமல் பண்ணப்போக்கு நன்றி. நாமத்தை மேம்படுத்துங்க, அற்புதங்கள் செய்யுங்க, அதிசயங்கள் செய்யுங்க. இயேசு நம்ம ஜெபக்கு நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவரை நாம் மேம்படுவதாக விசேஷமாக இந்த நாட்கள் 21 நாள் உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருக்குது. நீங்கள் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கலாம், வீட்டில் இருந்து ஜெபிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் ஜெபிக்கிற நிறையதோ அந்த காரியங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டு உங்களோட பேசுவோம். இந்த நாட்களில் ஒரு மாற்றத்தை காண்போம், ஒரு மகிமையை காணும். ஆண்டோட செக்கினாய் மகிமை நம்ம மூடி கொள்ள முடியாது. ஆண்டவர் நம்மளை பாதுகாக்க முடியாது, பராமரிக்க முடியாது. ஆண்டவர் கருத்தில் அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசிரியப்பாராக. 21 நாட்கள் உபவாச ஜெபத்தில் ஒரு மறுரூபத்தின் அனுபவத்தை காண ஆண்டவரே எனக்கு, எங்களுக்கு, எங்கள் சபை மக்களுக்கு, சபை விசுவாசம் மிக்க மக்களுக்கு ஆண்டவரே நீ கிருபை சேர்ப்புங்க நன்றி ராஜா. இந்த பட்டணத்தில் ஒரு மாற்றத்தை காண, ஒரு தெய்வீக மாற்றத்தை காண ஆண்டவரே கிருபை சேர்ப்புங்க நன்றி ராஜா. பலத்தினாலும் பராக்கிரமத்தில் தேவ ஆவியினால் ஆகுமென்று உங்களுடைய ஆவியை கொண்டு நீ பலத்தை பெரிய காரியங்கள் செய்யப்போக்க நன்றி ராஜா. தொடர்ந்து ஆசுவீங்க, ஆசிரியத்து உங்க நாமத்தை மேம்படுத்த நன்றி. இயேசு நம்ம ஜெபக்கு நல்ல பிதாவே. அதே போல வருகிற ஜனவரி மாதம் 15, 16, 17, 18 இந்த 4 நாட்கள், வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 4 நாட்கள் லீவு நாட்கள் வருகிறது. இந்த லீவு நாட்களில் ஒரு நாள் நம்முடைய வாலிபருக்கு என்று விசேஷித்த கூட்டத்தை நம்முடைய சபையில் நம்ம ஒழுங்கு செய்கிறோம். விசேஷமாக ஒரு நாள் கூட்டமாக, அது 1.5 நாள் நடக்கலாம், 3 நாள் நடக்கலாம். ஆனால் நம்முடைய சின்ன சபையாக இருக்கிறதுனால நம்ம ஒரு நாள் அந்த கூட்டத்தை நாம் ஒழுங்கு செய்கிறோம். அந்த ஒரு நாள் கூட்டத்தை எப்படி செய்ய வேண்டும், எப்படி எந்த விதத்தில் செய்ய வேண்டும் என்று வருகிற நாட்கள் திட்டமிட்டு செயல்படுவோம். ஆனால் அந்த கூட்டத்துக்கு ஆயத்தப்படுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய பிள்ளைகளை அனுப்புவீங்க வாலிபர் கூட்டத்துக்கு. இந்த வாசன சபையில் நடக்கிற இந்த வாலிபர் கூட்டத்தில் அநேக பேர் வந்து பங்கு பெற விசேஷம் 3 சிறப்பு செய்திகள் உண்டு. அந்த 3 சிறப்பு செய்திகளில் பங்கு பெற ஆண்டு உங்களுக்கு கிருபை சேவை ஆன்லைன் மூலியமாக நடக்கிற அந்த கூட்டத்தை ஆண்டு வாசிக்க முடியாது. கண்களை முடிவு ஜோமனமா அன்பின் பிதா, இந்த அருமையான நாட்களில் அப்பா பொங்கல் தினத்தில் சப்பா எங்கள் தமிழ்நாடு சிஏ கேம்ப் மூலியமாக நடக்கிறது வாலிபர் கொண்டாட்டத்தை உங்களுடைய கருத்தை ஒப்புக்கிடுவோம். அப்பா எங்கள் சபையிலிருந்து நடக்கிற அந்த கூட்டத்தை நீங்கள் ஆற்றுவீங்க. அதை இந்த விதத்தில் நாங்கள் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு தீர்மானிக்க ஆண்டவரே நீ கிருபை சேர்ப்பு நன்றி. இந்த 3 செய்திகளும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பயன்பட ஆசிரியமாக இருக்க ஆண்டவரே நீ கிருபை சேர்ப்புக்கு நன்றியாக. தொடர்ந்து ஆசிரியம் இயேசு நம்ம ஜெபக்கு நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டுவோம். விசேஷமாக நாம் இப்பொழுது காணிக்க படைக்க போதும். காணிக்க படைக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டு ஆசிரிக்க முடியாது. விசேஷத்தை காணிக்கை, பொருத்தனை காணிக்கை, வட இந்திய ஊழியத்துக்கு காணிக்கை, சிறப்பு காணிக்கை, கிறிஸ்துமஸ் காணிக்கை எல்லாத்தையும் ஆண்டு ஆசிரிக்க முடியாது. உற்சாகமாய் கொடுக்கறதுக்கு தேவன் பிரியமாக இருக்கு. அந்த வார்த்தைகளை உற்சாகமாய் கொடுக்குற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டு ஆசிரிக்க முடியாது. ஆண்டவரை நாம் மயமப்படுவோம், கண்கள் பிடித்தோம். அன்பின் பிள்ளைகளை காணிக்கப்படி உங்களுடைய கருத்தை ஒப்பிடுவோம். காணிக்க படைக்கிற ஒவ்வொருவரும் நீ பெருமை தொட்டு ஆசிரியப்பட்டு நன்றி ராஜா. ஆண்டவரே அவர் கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கைக்கும் ஏற்ற பலங்களை இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கிருபை சேர்ப்புக்கு நன்றி ராஜா. ஒரு கலச தண்ணி கொடுத்தாலும் அதன் பலனை பெற்றுக்கொள்ளாமல் போக மாட்டேன் என்றால் கொடுத்த காணிக்கையேற்ற பலனை இம்மையிலும் மறுமையிலும் 100 பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீ கிருபை சேர்ப்பு நன்றி. தொடர்ந்து ஆசிரியங்க. விஷயமாக நம்முடைய இதில் வருகிற அந்த ஆன்லைன் மூலியமாக பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக காணிக்கை அன்போடு கேட்டுக்கலாம். பாடல் பாடி ஆண்டோடைய நாமத்தை மேம்படுத்துவோம். அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன்மாறி மேல் பின்மாறி மலையே உன்னதத்தின் நின்று வந்திறங்குதே. முன்மாறி மேல் பின்மாறி மலையே உன்னதத்தின் நின்று வந்திறங்குதே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. பலத்தின் மேலே மாபலனே புது பலன் நாம் பெற்றிட. பலத்தின் மேலே மாபலனே புது பலன் நாம் பெற்றிட. தாழ்வைதனை எலிசா அடைந்தார் போல் தோல்வின்றி பலன் என்றும் நாடும். தாழ்வைதனை எலிசா அடைந்தார் போல் தோல்வின்றி பலன் என்றும் நாடும். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. கிருபையின் மேல் மா கிருபை
கிருபை கர்த்தரிடம் நாம் பெற்றிட ஸ்திரீகளுக்குள் மரியாள் பெற்ற பாக்கியம் ஸ்தோத்திரம் பாடி என்று பாடுவோம். ஸ்திரீகளுக்குள் மரியாள் பெற்ற பாக்கியம் ஸ்தோத்திரம் பாடி என்று தேடுவோம். இரட்டிப்பான நன்மைகள் பெற்றிட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. ஜபத்தின் மேலே மா ஜபமே ஜெயதொனியாய் பெற்றிட ஜெயத்தின் மேலே மா ஜெயமே ஜெயதொனியாய் பெற்றிட போர் முனையில் திருதாவீது போல போர் வீரராக என்றும் ஜெயிப்போம். போர் முனையில் திருதாவீது போல போர் வீரராக என்று ஜெயிப்போம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை நல் விசுவாசம் பெற்றிட நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை நல் விசுவாசம் பெற்றிட ஆதி அப்போஸ்தல காலம் நடந்த அற்புதங்கள் நாம் என்றும் காணுவோம். ஆதி அப்போஸ்தல காலம் நடந்த அற்புதங்கள் நாம் என்றும் காணுவோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. மகிமையின் மேல் மாமகிமை மறுரூபம் நாம் பெற்றிட மகிமையின் மேல் மாமகிமை மறுரூபம் நாம் பெற்றிட கண்ணிமை நேரத்தில் பறந்தே காக்க நாம் என்றும் வாழ்வோம் என்றும் வாழ்வோம். கண்ணிமை நேரத்தில் பறந்தே காக்க நாம் என்றும் வாழ்வோம் என்றும் வாழ்வோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன்மாறி மேல் பின்மாறி மலையே உன்னதத்தினின்றே வந்திறங்குதே. முன்மாறி மேல் பின்மாறி மலையே உன்னதத்தினின்றே வந்திறங்குதே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. அன்பின் பிதாவில் அருமையான வேலைக்கு நன்றி. படைத்த காணிக்கையிலோ 1 30 100 மடங்கு பலனுக்கான உதவி செய்யும் இயேசு நாம ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக விசேஷமாக இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தையை கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபம். அன்பின் பிதாவுடைய காணிக்கை இந்த செய்தி வேலை அப்பா உடைய கருத்தை ஒப்பு விடுகிறோம். அப்பா நீர் எங்களோட பேசுங்க வார்த்தையை ஒன்று கேட்கிற பிள்ளைகளுக்கு அது 1 30 60 100 மடங்கு பலனை கொடுக்க ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு மாற்றத்துக்கான ஒரு மறுரூபத்தைக்கான ஆண்டவரே நீ கிருபை சேர்ப்புக்கு நன்றி. தொடர்ந்து ஆசிரியர் நாம மகிமைப்படுத்தும் இயேசு நாம ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக விசேஷமாக இன்றைக்கு நாம் யாக்கோபியல் நிருபம் 5ஆம் அதிகாரம். யாக்கோபியல் நிருபம் 5ஆம் அதிகாரம். யாக்கோபு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் கடைசி 13 முதல் 20 வரை உள்ள வசனத்தை நாம் தியானிப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நம்முடைய இருதய கதவை திறந்து ஆண்டோடைய வார்த்தையை நாம் கிரகிக்க நம்மை அர்ப்பணிப்போம், நம்மை ஒப்புடுப்போம். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13 முதல் 20 வரை உள்ள வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானிப்போம். விசேஷமாக
இந்த யாக்கோபு எழுதின நிருபம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சகோதரன் என்று பார்க்கும், இளைய சகோதரன் என்று பார்க்கும். நீங்கள் அதை வாசிக்கும் பொழுது கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 1:19. கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலர் வேறு ஒருவரையும் நான் காணவில்லை. கர்த்தருடைய சகோதரனாகிய இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலர் வேறு ஒருவரையும் நான் காணவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அங்கே யாக்கோபின் பேர் குறிக்கப்படுகிற பார்க்கிறோம். அவர் இயேசுவின் சகோதரர் என்று பார்க்கிறோம். இளைய சகோதரன் இருக்கிறார். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அதே கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும், அங்கே போல் சொல்லும்போது யாக்கோபை எப்படி பார்க்க, தூண்களாக ஒரு பெரிய பொறுப்புல, ஒரு பெரிய அந்தஸ்துல, பெரிய ஒரு மேன்மையான ஒரு மகிமையான ஸ்தானத்திலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சகோதரர்களும் நன்றாக ஊழியம் செய்து ஆண்டவர் நாம் மகிமைக்கின்று அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நாம அப்படி வாழ்ந்த இந்த யாக்கோபு, அவருக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியத்தின்படி இந்த யாக்கோபு கடைசி அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா நன்றாக தெரியும். அதில் பார்க்கிறோம், யாக்கோபு சொல்லும்போது விசுவாசம் உள்ள ஜபத்தை குறித்து நம்மோடு பேசுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் உள்ள ஜபம் ரொம்ப முக்கியம். நாம் ஜெபிக்கிறோம், நல்லது, கடமைக்காக ஜெபிக்கிறோம், நேரத்துக்காக ஜெபிக்கிறோம். 21 நாள் ஜபம், 40 நாள் ஜபம், இரவு ஜபம், பகல் ஜபம், அமாவாசை ஜபம், எல்லா ஜபம் நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் நம்முடைய ஜபத்தில் விசுவாசம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் உள்ள ஜபத்தை ஆண்டவர் கனப்படுத்திய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், ஒரு 5 விதமான நபர்களை குறித்து பார்க்கும்போது நான் அதில் ஒரு 2 விதமான ஜபத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டோடைய நாம் மகிமைப்படுவதாக. விசேஷமாக 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில துன்பமும் உண்டு, மகிழ்ச்சியும் உண்டு, எந்த சூழ்நிலையும் உண்டு. ஆனால் எல்லா சூழ்நிலையும் நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதே தான் இந்த யாக்கோபு சொல்லும்போது, நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டோர் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதை தான் யாக்கோபு அங்கே அறிவுறுத்தியை பார்க்கிறோம். ஆண்டோரை நாம் மகிமைப்படுவதாக. நமக்கு சூழ்நிலை முக்கியமல்ல, நம்மை படைத்த இயேசு ரொம்ப முக்கியம், நம்மை படைத்த ஆண்டவர் ரொம்ப முக்கியம். ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீங்கள் அதை குறித்து வாசிக்கும் போது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்து 6ஆம் வசனத்தை வாசித்தோம் என்றால், பிலிப்பியர் 4:6, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்க? தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல், ஒருவேளை எல்லாமே இருக்குது, எதுவுமே பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, எதை குறித்து கவலை இல்லை அப்படின்னு நீங்கள் இருக்கும்போது, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் வந்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல் யாருக்கு தெரியப்படுது? தேவனுக்கு தெரியப்படுது. அடுத்த ஒரு வருஷம் சொல்லு, அப்பொழுது எல்லா பத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை என்ன செய்யும்? கிறிஸ்து இயேசுக்களாக காத்துக்கொள்ளும். அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜபம், நாம் சந்தோஷமாக இருந்தாலும், மன ரம்யமாக இருந்தாலும் சரி, கவலை இல்லாமல் இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கும் போது, கவலை இல்லாத மனுஷன் யாருமே இல்லை, பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரும் இல்லை. ஆனால் சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு எதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்கிற மனுஷன் கூட ஆண்டவருக்கு ஜெபிக்கக்கூடிய அனுபவத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபிக்காமல் இருக்கவே கூடாது. நேரம் கிடைக்கும் போது தான் ஆண்டோடைய சமத்தில் காத்து ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவம் வர வேண்டும். அதிகாலையில் இருட்டோடு இயேசு எழுந்து ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அந்த போது இருட்டோடு எழுந்து ஜெபிக்கிற அனுபவம் இருக்கலாம். ஒரு பகல் ஃபுல்லாக ஜெபிக்கலாம், நேரம் கிடைக்கும் போது ஜெபிக்கலாம், வனாந்தரத்தில் ஜெபிக்கலாம், கடற்கரையில் ஜெபித்தார், அவர் நேரம் கிடைக்கும் போது தான் ஜெபித்தார். இது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, இருக்கின்ற இடத்தில் ஜெபிக்க, ஒருவேளை அலுவலகத்தில் வேலை செய்யலாம், ஒருவேளை வீட்டில் இருக்கலாம், ஒருவேளை வெளியில் போயிட்டு இருக்கோம், எங்கே இருந்தாலும் ஜெபிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம், ஏக்கம், தாகம் நமக்கு வர வேண்டும். அதுதான் விசுவாசம் உள்ள ஜெபம். அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை ஆண்டு கேட்கிற தேவனாக. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு ஜெபத்தை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். இங்கே பிரச்சனையின் மத்தியில் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். நம்ம பிரச்சனை மத்தியில் என்ன செய்வோம்? 4 பேர்த்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்போம். அவர் இப்படி செய்தார், இவர் இப்படி செய்தார், எனக்கு அந்த பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் இங்கே பிரச்சனையின் மத்தியில், பிரச்சனை நடுவில் ஒரு ஜெபம் ஜெபிக்கிறதை நாம் பார்ப்போம்.
16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாக காக்கும்படி சிறைச்சாலைக்கான கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளை பெற்று அவளை உட்காவலர்களை அடைத்து அவள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடு ராத்திரிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. எந்த நேரத்தில் பாடியிருக்காமாங்க, அவனை என்ன செய்றாங்க, அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவளை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலை கட்டளையிட்டான். அவன் இப்படிப்பட்ட கட்டளை செய்ய பெற்று அவளை உட்காவலர்கள் அடைத்து அவளை கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்திருந்தான். அந்த நிலையில் கூட பவுலும் சீலாவும் ஜெபித்தார் என்று பார்க்க அவருடைய சிறையின் அனுபவம் மாற்றி என்று பார்க்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அனுபவத்தில் நீங்க பிரச்சனை ஊடாக இருக்கீங்களா, போராட்டத்தின் மத்தியில் இருக்கீங்களா, கொரோனா பாதிப்பில் இருக்கீங்களா, பலவீனப்பட்டிருக்கீங்களா, சோர்ந்து போயிருக்கீங்களா, கவலைப்படாதீங்க. நீங்க ஜெபிக்கிற ஜெபம், விசுவாசம் உள்ள ஜெபம், அது ஆண்டு கண்டிப்பா பலன் கொடுப்பார். உங்களுடைய விசுவாசத்தின் அளவுகள் அதுதான் ஆண்டு எதிர்பார்க்கிறார். நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கீங்க? நல்லா இருக்கும்போது விசுவாசம் வைத்திருக்கீங்களா? கஷ்டப்படும் போது ஆண்டோட இருக்கீங்களா? நல்லா இருக்கும்போது நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா வேதத்தை வாசிப்பாங்க, ஆண்டோட ஐக்கியப்படுவாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை வந்தால் சோர்ந்து போவாங்க. நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அனுபவம் நமக்கு வராதுபடி இந்த யாக்கோபு சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டோடைய நாம் மகிமைப்படுவதாக அங்கே யாக்கோபு அழகாக சொல்கிறான். 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 5:13 நீங்கள் என்ன செய்யுங்க, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். உங்களுக்கு ஒருவன் துன்பப்பட்டால் அவனுக்கு என்ன ஜெபம் பண்ணும். ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் சங்கீத படக்கிறவன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும். அதே போல பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் நாங்கள் ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தை ஆண்டு கேட்டேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த நிலையில் இருக்கோமோ எந்த நிலையில் நாம் ஜெபிக்க மறக்கக்கூடாது. அந்த ஜெபத்தை ஆண்டு சார், அது விசுவாசம் உள்ள ஜெபமாக அந்த ஜெபம். நீங்கள் ஆண்டவரோட உங்களோட உறவு, ஆண்டோட உங்களோட ஐக்கியம், ஆண்டோட நீங்கள் இருக்கிற பழகிற பழக்க வழக்கங்கள். இன்னைக்கு அநேக பேர் என்ன சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்தால் சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா எல்லாம் மறந்துடுவாங்க. மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஆலயத்தை கண்டாதான் என்ன வரும், ஜெபம் வரும். அப்படி அல்ல, நேரம் 24/7 நேரம் கிடைக்கும்போது ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கும்போது நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டு பதில் கொடுக்கிற தேவனாக. இங்கே இந்த நபரை குறித்து பார்த்தோம். நம்முடைய சூழ்நிலையில் நன்றாக இருந்தாலும் சரி, ஒருவேளை பிரச்சனையான நேரத்தில் சரி, ஜெபிக்கும் போது ஆண்டு நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார் என்று பார்ப்போம். அடுத்ததாக ஒரு ஜெபத்தை பார்ப்போம். 14-15 வரைக்கும் பார்க்கும்போது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ணுகிறது. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை என்ன செய்வார், எழுப்பார். அவன் பாவம் செய்தனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அல்லேலூயா. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை மட்டும் இல்லை, நம்முடைய சபை மூப்பர்களை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்திய தேவனாக சபை மூப்பர்கள் எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அவனுடைய அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் உடனே பதில் கொடுக்கிறார். பதில் கொடுப்பது மட்டுமல்ல, அவன் பாவியாக இருந்தால் மனம் திரும்பி ஒரு அனுபவத்தை நேராக கொண்டு வருகிறது பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியம். இதுதான் விசுவாசம் உள்ள ஜெபம். நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது, எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் உடனே ஆமென்றும் ஆமென்று பதில் கொடுக்க. என்னென்றால் அந்த தலைவர் ரொம்ப முக்கியம், மூப்பர்கள் ரொம்ப முக்கியமானவர். அவளை குறித்து நீங்கள் அநேக காரியங்கள் பார்க்க முடியும். நான் மேலோட்டமாக சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். மூப்பர்களை குறித்து நீங்கள் 1 தீமோத்தேயு 5:17 பார்க்கலாம். தீத்துல 1-5-6 வசனம் வரைக்கும் பவுல் சொல்லும்போது பார்க்கிறோம். மார்க்கில் பார்க்கும்போது அவர்கள் எண்ணெய் பூசி ஜெபித்தால். லூக்லையும் பார்க்கிறோம். மார்க்கில் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், லூக்கா 10-34 வசனம் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே எண்ணெய் பூசி ஜெபித்த போது ஆண்டு அற்புதம் சுகத்தை கொடுத்தது என்று பார்க்கிறோம். இந்த நாட்கள் நாம் எண்ணெய் பூசி ஜெபிக்க, அது ஒரு விசுவாசம். அது ஒரு அதுக்குள்ள வளரணும். நம்மளுடைய வாழ்க்கையில் டாக்டர் மருந்து மாத்திரை கொடுக்குறாரு, ஆனால் நம்ம ஆண்டோடைய நாமத்தை சொல்லி எண்ணெய் பூசி ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்துக்கு ஆண்டு உடனே பதில் கொடுக்குறேன்ற பார்க்க. அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் ஆண்டை கேட்டு பலன் கொடுக்க தேவனுக்கு ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவார்கள். அடுத்தது ஒரு நபரை பார்க்கிறோம். நம்மை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். நம்முடைய சூழ்நிலையும் தான் ஆண்டவர் நம்மளை ஆசிரிக்கிறார். 2வது மூப்பர்களை ஆண்டவர் பயன்படுத்த. 3வது ஊழியக்காரர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். எலியா என்பவர் நம்மை போல பாடுள்ள மனிதன். அவர் நம்மளை போல பசி உண்டு, பட்டினி உண்டு, நம்மளை போல நடந்து அலைந்து திரிந்து ஆனால் ஊழியம் செய்தார். ஆனால் அந்த எலியாவையும் ஆண்டவர் பல ஜெபத்தை கேட்டார். நீங்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, மழை வராதபடி கருத்தாய் ஜெபம் பண்ண போது மழை வராமல் இருந்தது. அடுத்து 18 பார்த்தீங்கன்னா மழை வரும்படி செவித்தான். 41-45 வாசியம் மழை வந்தது என்று பார்க்கிறோம். இனி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கருத்தா ஜெபிக்கிற ஜெபம், நம்ம என்ன தேவைக்காக ஜெபிக்கிறோமோ அந்த தேவைக்காக ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் அந்த தேவை உடனே நிறைவேற்ற தேவனாக இருக்கு. ஹல்லேலூயா. நாட்களில் கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாராக இருக்கலாம்,
உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தனி நபராக இருக்கலாம், பொதுவாக இருக்கலாம், இல்லாட்டி மூப்பராக இருக்கலாம், ஒருவேளை ஊழியராக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அது ரொம்ப முக்கியம் இல்லை. விசுவாசம் உள்ள ஜெபம், நம்முடைய ஜெபம் விசுவாசம் உள்ள ஜெபம். அந்த ஜெபத்துக்கு ஆண்டு பதில் கொடுக்க நீதிமான் விசுவாசம். நீங்கள் அந்த ஒரு வசனம் இருக்கு, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதலுக்கு மிகவும் பலனுள்ளதாக இருக்கின்ற நீதிமான். நம்ம நீதிமானாக இருக்கும்போது, ஆண்டுக்கு பிரியமாக இருக்கும்போது விசுவாசியாக இருக்கலாம், ஒருவேளை மூப்பராக இருக்கலாம், ஒருவேளை தலைவராக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஊழியக்காரராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலது. இந்த கால வேலையில் கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள், உங்களுடைய சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் உங்கள் சூழ்நிலை அறிந்திருக்க. ஒருவேளை நன்றாக இருக்கிறீர்களோ, ஒருவேளை பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஒருவேளை நீங்கள் தலைவராக இருக்கீங்களா, மூப்பராக இருக்கீங்களா எனக்கு தெரியாது, நீங்கள் ஒருவேளை ஊழியக்காராக இருக்கீங்களா, இல்லை பெரிய பதவி அந்தஸ்தில் இருக்கீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய ஜெபத்தை ஆண்டு கேட்கிறார். உங்களுடைய கருத்தான ஜெபத்துக்கு, நீதிமான் செய்யும் ஜெபத்துக்கு ஆண்டு உடனே பதில் கொடுத்தார். எலியாவின் ஜெபத்துக்கு ஆண்டு பதில் கொடுத்தார். உங்களுடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்க உண்மையான தேவனாக இருக்கு. நம் கண்கள் முடிச்சோம். அன்பின் பிதாவின் அருமையான நாளில் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த விசுவாசம் உள்ள ஜெபம் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசத்தை வர்த்திக்கப்படுங்க. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசம் ஆண்டவரே, நீ எங்கள் வாழ்க்கையில் நீ கொடுத்திருப்ப நன்றி ராஜா. அப்போ ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்தே நீ எங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். நாட்களில் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் எதுவுமே நடைபெறவில்லை, எதுவுமே கிடைக்கவில்லை என்று சொல்லி விசுவாசமற்ற இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விசுவாசத்தை வேறே வர்த்திக்கப்பட்ட நினைக்க நன்றி ராஜா. அது அப்பா தண்ணி ஊற்றி அது வளர, விசுவாசத்தில் இன்னும் வளர, ஒருபடி மேலே வளர ஆண்டவரே நீ கிருபை சேர்ப்புக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து அப்பா பார்த்த ஒவ்வொருவரையும், அப்பா விசுவாச மக்களையும், அப்பா மூப்ப தலைவர்களையும், ஊழியக்காரர்களையும் நீ பேருவதை தொட்டு ஆசிரியப்பதுக்கு நன்றி. நாமத்தை மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு நாம் மேம்படுகின்ற இந்த அப்பா இந்த செய்தியை நீ ஆசிரியப்பது நன்றி. விசேஷமாக இந்த இயேசுவே எனக்கு தெரியாது என்று சொல்லி யாராவது இருந்தால், அந்த இயேசுக்கு நீங்கள் வரும்போது உங்களுடைய ஜெபத்தை ஆண்டு கேட்குறேன். இயேசுவே எனக்கு அற்புதம் செய்ய நீங்கள் இப்பொழுது உங்கள் கைகளை உயர்த்தி கேட்கும்போது ஆண்டு உங்களுக்கு இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு மனமாற்றத்தை கொடுப்பது மட்டுமல்ல, ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்து உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய ஆசை, வர வேண்டிய நன்மைகள், வர வேண்டிய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஆண்டு உங்களுக்கு கிருபை செய்வாங்க. ஆண்டவர் நாம மகிமைப்படுவாங்க. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரமராதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்தாவியுடைய அன்யோன்யம் நம் அனைவரும் கூட விசேஷமாக இந்த ஆராதனை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரும் இன்றும் மீண்டும் சதா கலந்து இருப்பதாக. ஆமென் ஆமென். விசேஷமாக உங்கள் யாவரையும் வாழ்த்துவது பாஸ்டர் பால் வாசனர் சபை. ஆமென்.